ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் விக்ட்ரி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 100 days டெஸ்ட் பேட்ச் பிளான் பண்ணியிருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக. ஸோ ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் 100 days பிளான் பண்ணியிருக்கோம். 2024 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கான டைமும் கொடுத்துட்டு தான் வந்து டெஸ்ட் வந்து அன்னன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ்ன்னு சொல்லி ஷெடியூல் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஓவர் அவுட்லுக் பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட 11th எத்திக்ஸில் கவர் ஆகக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கொஷின் வந்து நான் கேட்டிருந்தேன். அதாவது சிந்துவெளி மக்கள் தங்களோட மாடுகளுக்கு, அதாவது காளை மாடுகளோட உருவத்தை வந்து முத்திரையில் வந்து பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த முத்திரையில் பதிச்சிருந்த அந்த மாடுகளோட பெயர் என்ன, அந்த மாடுகள் அதாவது பெரிய உருவம் கொண்ட அந்த மாடுகளோட பெயர், அவங்க தனியாக ஒரு பெயர் வச்சு கூப்பிட்ருக்காங்க. அந்த பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு கனிமொழி மேம் அப்படிங்கிறவங்க வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, ஜெபு அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ ரைட்ஸ் ஆன்சர். மேம் நீங்கள் ரொம்ப கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. கண்டினியூஸாக உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம அகாடமி சார்பாக உங்களுக்கு அடுத்த ஆண்டு டிஎன்பிசியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதே போல் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். கண்டினியூஸாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்போம். நீங்கள் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணலாம். அதே போல் இனி டெஸ்ட் பேட்சும் நம்ம இதுக்குள்ளே பார்ப்போம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸை பற்றின ஒரு குட்டி மோட்டிவேஷனோட நம்ம போயிடுவோம். ஆக்சுவலி தமிழ், அதாவது ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறத எல்லாருமே தரவாக நீங்கள் படிச்சுடுவீங்க. அதில் ஓரளவுக்கு உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது வந்து நம்ம காமனாக நம்ம ஸ்கூலிங்ஸில் இருக்கட்டும் எல்லாமே நம்ம தமிழ் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை கிளியராக படிச்சுட்டு தான் உள்ளே போகிறோம். ஸோ எல்லாமே தமிழை வந்து கிளியராக படிச்சிடுறோம். பட் இந்த ஜிஎஸ் அப்படிங்கும்போது அதை நம்மளுக்கு 4 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு தனியாக சோஷியல் தனியாக இருக்குது, அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக இருக்குது, மேக்ஸ் தனியாக இருக்குது, அண்ட் உங்களுக்கு வந்து சயின்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இத்தனை சப்ஜெக்ட் தனித்தனியாக படிக்கணுமா அப்படின்னு நம்ம ஒரு எடுத்ததுமே ஒரு ஹெசிஸ்டேஷனோட அதை ஆரம்பிப்போம். ஸோ அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி கரண்ட் அஃபேர்ஸில் கம்மியாக கொஷின்ஸ் தானே வரும், அது ஒமிட் பண்ணிடுவோம். நம்ம வந்து அதிகமான கொஷின்ஸ் கவர் ஆகக்கூடிய இந்த சோஷியலை மட்டும் கவர் பண்ணிடுவோம். அதாவது வந்து ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எக்கனாமி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 இதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். சயின்ஸ் வந்து ஒரு யூனிட் தானே, அதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கம்மியாக தானே வரும் அப்படின்னு நம்ம ஒரு தாட்டில் போகிறனால ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தமிழ் கவர் பண்ணிடுவீங்க, அதே போல் வந்து சோஷியல் முடிச்சிருவீங்க. ஸோ இந்த கொஷின்ஸோட இந்த ஒரு நாலேஜோட நீங்கள் எக்ஸாம்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சயின்ஸ் ஒரு ட்ராபேக் ஆகுது, அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராபேக் ஆகுது. ஸோ அப்போது நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டியான தமிழில் வந்து நீங்கள் முடிச்சிடணும். ஸோ தெளிவாக அதை வந்து ஒரு டைம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் அதுக்குள்ளேயே படிச்சுட்டு அதையே ரிவைஸ் பண்ணிட்டு இல்லாமல் அடுத்தது நீங்கள் ஜிஎஸ்குள்ளே வரணும். ஸோ ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் ஒரு 100 கொஷனுக்கு நீங்கள் ஒரு 75 கொஷின் சரியாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஸோ அப்போ அந்த 75 கொஷின், அந்த 75 to 80 கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடுத்ததுமே சோஷியலில் முடிச்சிடணும். அதாவது சோஷியலில் கவர் ஆகக்கூடிய ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 இந்த 6ஐயும் நீங்கள் தெளிவாக முடிச்சிடணும். இந்த 6ஐயும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்ததாக போகக்கூடிய மிகப்பெரிய டாபிக் வந்து என்னென்னா சயின்ஸு. ஸோ ஸ்கூல்லேயே எனக்கு சயின்ஸ் வராது அப்படின்னு நீங்கள் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து சயின்ஸை பார்க்கணும். சயின்ஸை பார்க்காம வந்து நீங்கள் உள்ளே போகவே கூடாது எக்ஸாமுக்கு. அப்படி போகிற ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால இந்த டிஎன்பிசியை கிளியர் பண்ண முடியாமல் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழை முடிச்சுட்டு அடுத்து சோஷியலை முடிங்க, அடுத்தது வந்து உங்கள் சயின்ஸை வந்து முடிங்க. இப்போது இந்த சைட் பை சைட் இந்த மேக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக வராது, இல்லை எனக்கு சோஷியல் சுத்தமாக வராது, எந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்து சுத்தமாக நான் ஸ்கூலிங்ஸ்லேருந்தே அந்த சப்ஜெக்ட் நான் படித்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மந்த்துக்கு அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு மாதத்தை வச்சுக்கோங்க. ஸோ என்ன மாதம், இன்றைக்கி எனக்கு மேக்ஸ் மந்த்து, இன்றைக்கி வந்து எனக்கு சோஷியல் மந்த்து, இன்றைக்கி வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி மந்த்து, இன்றைக்கி வந்து எனக்கு சயின்ஸ் மந்த்து அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன ஏரியாவில் வந்து வீக்காக இருக்கீங்களோ அந்த ஏரியாவை ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் அதை படிக்கணும். படித்து முடிச்சிருங்க. ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக எந்த டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அதை முடிச்சிருங்க. ஸோ முடிச்சுட்டு அடுத்த மந்த் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஹார்டான டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு போகணுமோ இல்லையா. அது ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் குறையும். ஸோ அதனால் நம்ம உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஸோ நம்மளுக்கு நம்ம அந்த வேலை அப்படிங்கிற அந்த கட் ஆஃப்குள்ளேயே நம்மளால் என்ட்ரு ஆக முடியாத அளவுக்கு நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்போது ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹார்ட் அண்ட் சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு எக்ஸாம் நெருங்கும் போது அதெல்லாமே பார்க்க நம்மளுக்கு ஈஸியாக தெரியும்.
இன்னும் நம்மளுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ஹார்டான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் இருக்கும்போது திருப்பி உங்களுக்கு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே படிச்சுட்டோம், எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜில் நம்ம எக்ஸாம்குள்ளே போகலாம். சரி, இப்போ நான் வந்து படிக்கிறேன், ஆனால் எப்படி வந்து அதை படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மந்த் எடுத்துக்கோங்களேன். இந்த மந்த் வந்து இப்போ நான் ஹிஸ்ட்ரிக்கு அலாட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹிஸ்ட்ரி சுத்தமாக வராது, அதில் இருக்கக்கூடிய பேரெல்லாம் எனக்கு மெமரி ஆகலை, இயர் எல்லாமே மெமரி ஆகலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் ஹிஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு எது ஹார்ட் டாபிக், இப்போ நேம்ஸ் வந்து எனக்கு ஹார்டு, அப்போ எந்தெந்த இயரு எனக்கு ரொம்ப ஹார்டு, அப்போ எந்த இயரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தனியாக நீங்கள் அதுக்கு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வருது, அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்து புக்ஸில் பார்த்து நீங்கள் தனியாக உங்களோட ஓன் ரிட்டன் ஹிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டெய்லியுமே ஒரு 10 மினிட்ஸோ நீங்கள் எடுத்த ஹேண்ட் நோட்ஸை வந்து ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மந்த் வந்து நான் ஒரு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா அடுத்த மந்த் அதே 1 மணி நேரம் நீங்கள் படிக்கக்கூடாது, அதோட இன்னொரு அடிஷ்னலாக நீங்கள் கூட்டிக்கணும். ஸோ அடுத்து 2 மணி நேரம் படிக்கிறேன், அடுத்து நான் ஒரு 3 மணி நேரம் படிக்கிறேன், அப்படி நீங்கள் டைம் ஹவர்ஸை வந்து படிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாமே படித்து முடிச்சிட்டாலுமே பரவாயில்ல, நீங்கள் திருப்பி அந்த ரிவிஷன் அட்டன் பண்ணுங்கள், நிறைய கொஷின்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டோட அந்த கண்டென்ட்டோட இல்லை வந்து அந்த சிலபஸோட அதோட டாபிக்ஸோட நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது நான் 4 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா அது முக்கியம் இல்லை, அந்த 4 மணி நேரத்தையும் எவ்வளோ நீங்கள் டெடிக்கேட்டடாக படிக்கிறீங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டைமும் முக்கியம், அதே போல் உங்கள் டெடிக்கேஷனும் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் அடுத்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அந்த சப்ஜெக்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், புக்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை தான் நம்ம திருப்பி பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்க்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வந்து இந்த 100 டேஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 4 யூனிட்ஸ் வந்து கவர் ஆகுது. ஏன்னா ஜிஎஸ் வந்து நம்மளுக்கு வைட் டாபிக் இல்லையா, ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நம்ம 100 டேஸ்க்குள்ளே கொண்டு வந்தால் படிக்க முடியாது. ஸோ அது படிக்கிறதுக்கான டைம் நம்மளுக்கு குறையும். ஸோ சைட் பை சைடு இந்த ஜிஎஸோட நீங்கள் டெய்லியுமே உங்களோட தமிழை வந்து ஒரு 1 hour 2 hours டைம் எடுத்து அப்படியே ரிவிஷனும் பண்ணிக்கோங்க, அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டுமே படித்தா அது வந்து நம்மளுக்கு கவர் ஆகாத மாதிரி இருக்கும், இல்லை அது வந்து படிச்சிருக்கவங்களுக்கு மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ரிவிஷன் போய்க்கோங்க. ப்ளஸ் இதையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இதிலையும் படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது வந்து யூனிட் 4 ஹிஸ்ட்ரியிலேருந்து போகிறோம் நம்ம. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள் கவர் ஆயிடுது. அதே போல் டெஸ்ட் 2 வந்து டெல்லி சுல்தான்கள், 3 வந்து முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து 2 days 2 நாள் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ முகலாயர்களுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க, அதே போல் மராத்தார்களுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஸோ 2 நாளில் நீங்கள் படித்து முடிச்சிடணும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு கண்டென்ட் மறக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதுவே 4 யூனிட் தான் உங்களுக்கு கவர் ஆகுது, மீதி இருக்கக்கூடிய 4 யூனிட் நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 100 நாள் தேவைப்படுது. ஸோ அப்போ நீங்கள் அதுக்குள்ளே இந்த டாபிக்ஸை முடிச்சாகணும். ஸோ அப்போ நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அடுத்து அதே போல் விஜயநகர பாமினி அரசு 4th டெஸ்ட்டாக அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கு. அதே போல் 5th தென்னிந்திய அரசுகள், தென்னிந்திய புதிய அரசுகள். இந்த 5th இந்த டெஸ்ட் மட்டும் நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை 2ஆக பிரிச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு 4 டாபிக்ஸ் இதுக்குள்ளேயே வந்துடும் இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதனால் 2 பிரித்து கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு தென்னிந்திய அரசுகள், தென்னிந்திய புதிய அரசுகள் எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கவர் ஆகுது அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் செய்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணிடுவோம். ஸோ தென்னிந்திய அரசுகள், தென்னிந்திய புதிய அரசுகள், அதே போல் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி 2 அடுத்த டெஸ்ட் நம்பர் 6 பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், தென்னிந்தியாவின் பண்பாட்டு மற்றும் வளர்ச்சி. அதே போல டெஸ்ட் நம்பர் 7 இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை. அதே போல் டெஸ்ட் 8 வந்து உங்களுக்கு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி டாபிக் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கனால அது நம்ம 2ஆக செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 டாபிக்ஸும் நீங்கள் படிப்பீங்க. அப்போ இந்த டாபிக் ஒரு ஸ்கூல் புக்லையும் இந்த டாபிக் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்லையும் இருக்கும். அப்போ நீங்கள் 2 லெசன் படிக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். பன்முகத்தன்மையையும் சமத்துவம் பெறுதலையும் நம்ம வந்து டெஸ்ட் 8ஆக ஷெடியூல் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். அதே போல் டெஸ்ட் நம்பர் 9 யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி 2 ரெண்டாவதாக பிரிச்சதில் வந்து சமத்துவமும் சமய சார்பின்மையும். அதே போல் டெஸ்ட் நம்பர் 10 இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. அதே போல் அடுத்து டெஸ்ட் நம்பர் 11 உங்களுக்கு தேசிய மறுமலர்ச்சி, நேஷனல் ரெனேசன்ஸ் வந்துடுது. டெஸ்ட் நம்பர் 12 வந்து ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், தொடக்க கால எழுச்சிகள் வந்து வந்துடும். அது 13வது டெஸ்ட்டில் வந்து இதெல்லாமே உங்களுக்கு வந்து யூனிட் 7 வந்து கவர் ஆகுது, அதாவது ஐஎன்எம்ல வந்து கவர் ஆகுது. ஸோ யூனிட் 4 முடிச்சிட்டோம், அடுத்து யூனிட் 7 வந்து கவர் பண்ணுறோம். அதே போல் டெஸ்ட் நம்பர் 13 இந்திய தேசிய காங்கிரஸ். அதே போல் 14 வந்து நம்மளுக்கு தலைவர்கள்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ 2 பேரை நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம், அம்பேத்கர், பகத்சிங், அந்த மாதிரி 2 பேரை அவங்களுக்கு. அப்போ யூனிட் 7 வந்து உங்களுக்கு எத்தனாவது டெஸ்ட்டில் கவர் ஆகி முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 21 டெஸ்ட்டோட உங்களுக்கு வந்து யூனிட் 4 அண்ட் யூனிட் 7 வந்து முடிஞ்சிடும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 22 உங்களுக்கு வந்து 23 வந்து உங்களுக்கு 8th வந்து ஸ்டார்ட் ஆகுது.
அடுத்து உங்களுக்கு யூனிட் 8 வந்து எது கவர் ஆகுது அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு சங்க காலம் முதல் இக்காலம் வரை அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக வந்துடும். அடுத்து வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதே போல் ஆங்கில இருக்க எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, அடுத்து 25 டெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாள் தான் கேப் வரும். அதே போல் நீங்கள் ஒரு 2 டாபிக்ஸ் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 days டைம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே போல் ஆங்கில எதிரான தொடக்க கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, சீர்திருத்தவாதிகள், அதுக்கப்புறம் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இதோட உங்களுக்கு வந்து 28 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 யூனிட்ஸ் கவர் ஆகுது. இதோட உங்களுக்கு 85 days வரும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 15 days வந்து உங்களுக்கு யூனிட் 9 முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்ட் 1 ஆஃப் 100 days டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 4 யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 8 வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, அதே போல் யூனிட் 7 INM. இந்த 4மே உங்களுக்கு இந்த 100 daysக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ 100 நீங்கள் வந்து தமிழுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதோட டபுள் மடங்கு நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எஃபர்ட் போட்டால் தான் அதில் உங்களுக்கு 75 to 80 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களால் 75 to 80 நீங்கள் தமிழில் 100 வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 99, 98 வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்சில் வந்து கண்டிப்பாக ஒரு 80 அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிடலாம். ஸோ மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும்னு உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணுன்னு இருக்கவங்க மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து குப்தர்கள் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஏற்கனவே இண்டஸ் வேலி முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து குப்தர்கள் வந்து நாங்கள் அகாடமி, அதாவது விக்டரி அகாடமி யூடியூப் சேனலில் உங்களுக்கு ரெகுலராக போஸ்ட் ஆகும். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.